வணக்கம், நான் பிஸ்மிலா காசு பேசுறேன். பிஸ்மிலா காசுல ஷாப் வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. போன வாரம் நான் போடல, கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு லோ பட்ஜெட் கம்மியான விலை கொடுக்குறேன். கொடுத்தா வேற மாதிரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ரேட்டை சொல்லிடுங்க, எல்லாம் வந்து ரேட்டை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஃபுல் டீடைல் பேசலாம். பிஸ்மிலா காசுல இன்னைக்கு பாருங்க ஆஃபர் பிரைஸ். இந்த டஸ்ட் எல்லாம் பாருங்க 2014 இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ₹5 4.50 சொல்றாங்க. 3,85,000 வாங்கிக்கிறேன். 3,85,000 ரூபாய் டஸ்டரு. அடுத்தது ஈகோ, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 3,400 போகுது. 2,70,000 2,70,000 ஒரிஜினல் பாட்டி, ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்க வண்டி, டாப் மாடல் வண்டி தான் எல்லாமே காமிக்கிறாங்க. அடுத்தது எட்டிக்காங்க, வேற மாதிரி இருக்கு. விலை எவ்வளவு தெரியுங்களா? பாட்டி சொன்னது 7,50 இல்ல, 7 லட்சம் இல்ல, 6,50 இல்ல, 6,30,000 ரூபாய், 6,30,000 ரூபாய். இது பாருங்க வேற லெவல்ல. அப்படியே கண்ணாடி வேணாம், கண்ணாடி எடுத்து தேவைங்க. இந்த வண்டி வச்சு இந்த வண்டியில தலை வரலாம், மேக்கப் பண்ணலாம். அது மாதிரி இருக்கு வண்டி, கண்ணாடி மாதிரி இருக்கு வண்டி. டாட்டா வண்டி ரேட்டாவா 4,000 ரூபாய் இல்ல, 4,400 இல்ல, 3,000 பண்ணி தரேன். அடுத்தது பாருங்க லோ பட்ஜெட். என்ன பட்ஜெட் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு எமகா ரேட் இருக்குன்னா 1,50,000 ரூபாய் வைக்கணும். நான் கூட ரேட் பாருங்க. இந்த வண்டி பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. விலை தெரியுமா? பாட்டி சொன்னது ஒண்ணா இருக்குது. நான் தரது 1,25,000 ரூபாய். தமிழ்நாட்டுல ஏசி ஃபுல் கூலிங் வண்டி, 4 டயர் புது டயர், ஒண்ணுமே அதை பாருங்க. வைப்பர் மோட்டர் தண்ணி அடிக்குது. இதுல ஹை பட்ஜெட்ல நிறைய வண்டியில இல்ல, பாருங்க தெரியுதுங்களா? ஏசி வேற லெவல்ல, ஒரு லோ பட்ஜெட் வண்டி. லோ பட்ஜெட்டுக்கு எப்படி பாருங்க, 1,25,000 ரூபாய்க்கு ஏன் மக்களுக்கு என் சப்ளை தரேன். இந்த மாதிரி வண்டி வேற 1,000 சொல்லுவாங்க, 1,25 தரங்க. இந்த வண்டி பாருங்க வேற லெவல், வேற மாதிரி. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 4 போகுது, 3,65 3,65,000 வாங்கி தரங்க. இது இன்னோவா பாருங்க 7,30 வாங்கி தரங்க. டாப் மாடல் இன்னோவா 8,5 லட்சம் ரூபாய் வண்டி 7,30 வாங்கி தரங்க. 2,70,000 ரூபாய்க்கு இந்த ஸ்கார்பியோ வாங்கி தரங்க. 3,5 லட்சத்துக்கு கீழே ஸ்கார்பியோ கிடைக்காது. 2,70,000 எப்படி இருக்கு பாருங்க வண்டி. ஒரிஜினல் இருக்கும், 2 ஓனர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் 1,45,000 ரூபாய். இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு, பக்கவா இருக்கு. 2,35,000 ரூபாய் டாப் மாடல், 2,35 2,65ங்க. எல்லாமே எனக்கு ஆஃபர் பிரைஸ் தான், லோ பட்ஜெட் தான். ஃபுல் வீடியோ வரும், ஃபுல்லா டீடைல் ஓனர் எல்லாமே வரும், எல்லாமே பாருங்க. இந்த வண்டி மார்க்கெட் ரேட் 4 லட்சம் ரூபாய் கீழே இல்ல, 3,30 வாங்கி தரங்க. 3,30,000 வாங்கி தரேன். நிஷான் சனி டாப் மாடல் பட்டன் ஷாட் வண்டி, 2 ஓனர். இதுவும் 3,30, 3,30 தான். இதுவும் 3,30 தான், வேற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்டிக்கு வரணும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது மார்க்கெட் ரேட், 3,40 வாங்கி தரேன். வேற லெவல்ல இருக்குங்க. முதல்ல தானே வண்டி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறமா விலையை எங்கேயோ சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படி இல்ல, விலையை குறைச்சு கொடுக்குறோம். என் மக்களுக்காக வேற மாதிரி கொடுக்க பாருங்க. ஒரு வாரம் நான் ஒரு 5 நாள் ஆள் இல்லைங்க, வெளியே போயிட்டு இருந்தேன். வேற ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு 4-5 நாள் நான் இங்க இல்ல, வேற பிசினஸ் போயிட்டேன். அதனால இங்க ஆள் இல்ல. இப்ப வந்துட்டு இங்கதான் இருப்பேன் 10 நாளைக்கு. அந்த 4-5 நாள் 4 வண்டி வித்துங்க. எங்க அப்பா வித்துட்டாரு, 4 வண்டி போயிடுச்சு, சொல்லிட்டாச்சு. வீடியோ வராது, நான் இருந்தா மட்டும் தான் வீடியோ வரும். அதனால வீடியோ எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாமே ஒரு 18 வண்டிக்கு இருக்கு, எல்லாமே வீடியோ போறேன். எல்லாமே பிரைஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்றீங்க, எப்படி கொடுக்குற என்ன ரேட் உடச்சு சொல்லிக்க பாருங்க. 3,85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுப்பாங்க டெஸ்டர் மாதிரி. 4 லட்சத்துக்கு கீழே இல்லைன்றாங்க. நான் எல்லாமே குறைச்சி இன்னைக்கு குறைச்சி தரேன். என் மக்கள் என்ன தேடி வரணும். வேலூர் டு திருவண்ணாமலை ரோடு சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. இந்த 18 வண்டி ஸ்டிக்கர் எடுத்து காமிங்க. ஆயில் அடிக்காது, புகத்தால தள்ள வண்டி கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. இப்ப எட்டிக்கா காமிங்க, எல்லா வண்டியும் காமிக்கிறேன். ஒரு வண்டியா 1,25,000 ரூபாய், 1,25,000 ரூபாய்க்கு ஏசி ஒர்க்கிங், 4 டயர் புதுசு, எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. தண்ணி அடிச்சா வைப்பர்ல தண்ணி மோட்டர் ஒர்க் ஆகுது. அந்த பட்ஜெட்டுக்கு எப்படி கொடுக்குற பாருங்க. ஷோரூம் கண்டிஷன் ஒரிஜினல் பெயிண்ட்ல கொடுக்குறாங்க. அப்போ 7 லட்சம் வண்டி எந்த எப்படி இருக்கும்? எல்லாமே டாப்பா இருக்கும். டாப்பா இருக்க வண்டி தான் நான் தருவேன். என் மக்களுக்கு எப்படி தருவேன் மக்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்க, ஃபுல்லா டீடைல் ஓனர் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. மாறுதி எட்டிக்கால இது வேற லெவலுங்க. இது லிமிடெட் வெர்ஷன், ஆனிவர்சரி எடிஷன் இருக்கும். இது வந்து இந்த மாடல் வந்து நிறைய உள்ள டாப் மாடலே ஃபுல் ஆப்ஷன் வண்டி வேற லெவல். ஏசி பாசிட்டிவ் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே வரும். இது ஆனிவர்சரின்னு இதுல ஏஜியா இருக்கும். பாருங்க குடுக்குற பொருளை சுத்தமா விடணும். அதை பாருங்க, இந்த பாடி கம்பல் ஸ்டிக்கரோட இருக்கு. இதை பாருங்க ஆனிவர்சரி எடிஷன் இருக்கு பாருங்க. இது என்னன்னா இது டாப் மாடல் எடிஷன், கம்பெனிலே லிமிட் அவுட் இருப்பான். வேற லெவல்ல இருக்கு எட்டிக்கா. நீங்க மார்க்கெட் ரேட் என்ன தெரியுங்களாங்க? இந்த மாதிரி டைப் வந்து வேற லெவல் இருக்கு. ஆனா ஹைபிரிட் டெக் இல்ல, நார்மல் கோட்ரா ஜெட் ஸ்விஃப்ட் இன்ஜின் மட்டும் தான். ஹைபிரிட் டெக் நான் நிறைய பண்றதுல ஹைபிரிட் அது நிறைய ஃபால்ட் வரனால சென்சார் வண்டி இல்ல, நார்மல் வண்டி. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது வந்து ஆனிவர்சரி எடிஷன்ல 7 லட்சம் ரூபாய் கீழே யாரும் தர மாட்டாங்க. லிமிடெட் வெர்ஷன் வண்டி லட்சத்துல ஒரு 30 வண்டி தான் இருக்கும். அது மாதிரி வண்டி நான் கொடுக்குறேன் எங்க மக்களுக்கு. பாட்டி சொன்னது 7 ரூபாய் இல்ல, 6.30க்கு இந்த வண்டி வாங்கி தர வச்சுருப்பாங்க. இன்ஜின் கட்டணம் பாத்துங்க. ஆயில் அடிக்காதாங்க, தரமா கொடுப்பேன். 400 கிலோமீட்டர் போறீங்க, ஸ்டிக்கர்ல பாக்குறீங்க, என் வண்டியில அடிக்காது. ஆயில் அடிக்க வண்டி கொடுக்க மாட்டேன். வேற லெவல்ல இருக்கு பாருங்க எட்டிக்கா. 6,30,000 நீங்க எங்க கேட்டாலும் இந்த மாதிரி வண்டி கிடைக்காதுங்க. அவ்வளவு தெளிவா இருக்கு. கை வைக்கிறேன், அரேஞ்ச் பண்ணுவா. ஆயில் அடிக்காதாங்க. எங்க ஆயில் அடிக்குது? எங்க சொல்லிட்டு கொடுக்குற பொருள் வேற மாதிரி கொடுப்பாங்க. என் மக்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்பேன். எனக்கு நல்லா இருக்கணும். என் மக்களுக்கு கொடுக்குற வண்டி நல்ல வண்டியா இருக்கணும்.
ஓடிஸ்க்கு நான் எடுத்து அப்படிங்கணுமா அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வண்டி எல்லாம் வண்டி இல்லைங்க. கேட்டுக்குள்ள என்ட்ரிய ஆயில் அடிக்கூடாது, சேஸ் நல்லா இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும், புக்கு சரியா இருக்கணும். உங்க பேருக்கு நான் மாத்தி கொடுக்குறேங்க. வண்டி எடுக்கிறீங்க உங்க பேர்ல நேம் சேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். புக்கு சரியா இருந்தா பண்ண முடியும். நான் நேம் சேஞ்ச் பண்ணியே வண்டி கொடுக்குறேன். எல்லா வண்டியிலும் புக்கு சரியா இருக்கும். வரீங்க கேஷ் கட்டுறீங்க, உங்க பேர்ல வண்டி எடுத்து போறீங்க. லிமிடேஷன் வண்டி எட்டிக்கா வேற வேற மாதிரி இருக்குங்க. 6,30,000 நான் தரேங்க, என் மக்களுக்கு தரேன். வண்டி சரியா இருக்கு. 83,000 கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி தான். வெறும் 83,000 கிலோமீட்டர் வண்டி. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் லாக்ல இருந்து எல்லாமே வந்துடும். மைலேஜ் 20 கொடுக்குதுங்க. 22 கொடுக்குது. இந்த பாருங்க 83,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 83,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. கம்பெனி தான் செட் வந்துடும். செட் எல்லாம் நல்லா இருக்கு. ரிவர்ஸ் கேமராவும் வந்துருங்க. ரிவர்ஸ் கேமராவும் இருக்கு. அதுவும் இருக்கு. வண்டி கொடுத்தா விட்டுக்கணும். வேற வேற மாதிரி இருக்கணும். வண்டி 22, 21 கொடுத்துருவாங்க மைலேஜ். இதை பாருங்க ஒரிஜினாலிட்டி பாருங்க. பாட்டு ஓடினுக்கு செட்டுல எந்த குடுக்குற வண்டி பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டியோட இருக்கணும். தெரியுதுங்களா? என்ன நம்பர் கொடுப்பேங்க, எல்லாம் தரமாட்டேங்க. நல்லா நான் தருவேன். பாருங்க அந்த ஸ்டிக்கரை பாருங்க, கம்பெனில வர ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் வெளியே கிடைக்காது. தெரியுதுங்களா? சரி எடிஷன் இந்த ஸ்டிக்கர் கிடைக்காதுங்க. கம்பெனில வரட்டும் போறதுதான். வண்டி வேற வேற மாதிரி இருக்கு. என் மக்களுக்கு எப்படி தரணும்னு எனக்கு தெரியும். நான் எடுத்த எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வண்டி தான் என் மக்களுக்கு கொடுப்பேன். ஏசி எல்லாம் வேற லெவலு. 2013 லாஸ்ட் 2 ஓனரு பியூர் ஒன் பாருங்க. லிமிடெட் வெர்ஷன் வண்டி கொடுத்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி கிடைக்காது. ஏசி வேற லெவலு. மைலேஜ் 21, 22. வண்டி எடுக்கிறீங்க 1000 ரூபாய் டீசல் பண்ணா சென்னைக்கு போய் வரும். இங்க இருந்து 300 கிலோமீட்டருக்கு போவாங்க. குடுக்குற பொருளை சுத்தமாக வண்டி பாருங்க. பேக்ல எதுக்கு ஸ்டிக்கர் வரும். லிமிடெட் வெர்ஷனுக்கு பேக்ல ஸ்டிக்கர் வந்துடும். வண்டி வேற மாதிரி இருக்கும். நேரில் வந்து பாருங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. விட்டுட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டாப்பா இருக்க வண்டி. டாப்பா இருந்தாலும் டாப்பா பேச முடியும். டாப்பா இருக்க வரீங்க எத்தனை பாருங்க, வேற மாதிரி இருக்கிற வண்டி. அடுத்து இந்த வண்டி பாருங்க, ரெனால் டஸ்டர் ஷோரூம் கண்டிஷனு. வண்டி என்ன ரேட்டு? 3,85,000 ரூபாய்க்கு தரங்க. அங்கங்க 4,5 லட்சம் சொல்றாங்க, 5 லட்சம் சொல்றாங்க. நான் தரேங்க என் மக்களுக்கு, நல்ல பொருள் தரேன். இதுல இன்ஜினை காட்டுறது இல்ல, நான் காட்டுவேன். ஸ்டிக் எடுத்து காட்டுவேன். ஆயில் அடிக்காது. உங்க ஊருக்கு போறீங்க 300 கிலோமீட்டர் வரீங்களா, எத்தனை உங்க 300 கிலோமீட்டர் போய் பாருங்க, ஆயில் அடிக்காது. வார்த்தைங்க என்ன சொல்றனோ அதுதான் இருக்குங்க. சுத்தமான வண்டி. நம்பர் கூட்டினா 1566 ஃபேன்சி நம்பர் தான். வண்டி நம்பர் கூட்டினா 9. வண்டி நல்லா இருக்கு. 2013 ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். டாப் மாடல். கொடுக்குற ரேட் எவ்வளோ? 3,85 தரங்க. என் மக்களுக்கு தர 2 ஓனர். வண்டி தெளிவா இருக்கு. டாப் மாடல் வண்டி. இப்ப இன்ஜினை காட்டுறேன். 22 மைலேஜ் கொடுக்கும். ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. 4,5 லட்சம் நான் சொல்ல மாட்டேங்க. எனக்கு தெரியுங்க என் மக்களுக்கு எப்படி பண்ணணும். பாட்டி 4,5 சொன்னாரு. அவர் சொன்ன ரேட்டுக்கே முடிச்சு கொடுத்துட்டா என் மக்களுக்கு நான் என்ன பண்றேன்னு அர்த்தம். அதனாலதான் பாட்டி சொன்ன ரேட்டை விடுங்க. நான் உடச்சி 3,85 பண்ணி தரேங்க. ஸ்டிக் எடுத்தாச்சு. தெளிவா தமிழ்நாட்டுல தெளிவா கட்டத்துனாங்க நாங்க. யாருங்க இதை பாருங்க, 18 வண்டி ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன். 1,25,000 ரூபாய்க்கு தரேன்றேன். ஏசி ஒர்க்கு 4 டயர் புதுசு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அந்த வண்டி போனாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி வண்டி கொடுக்குற ஆள் நானு. தரமா கொடுப்போம், தரம் கொடுக்க மாட்டேன். இதை பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன். ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி கொடுப்பேன். என் மக்களுக்கு என்னைக்குமே தர மாட்டேங்க. என் ஓனுக்கு எப்படி தரணும் அதே மாதிரி தான் என் மக்களுக்கு வண்டி கொடுப்பேன். இந்த கை வச்சு காமிக்கிறாங்க. ரேஸ் பண்ணுவா. பாருங்க ஸ்டிக் பாருங்க இன்ஜின். பாருங்க கை வைக்கிறேன். ரேஸ் பண்ணுவா. எங்க ஆயில் அடிக்குது? 3,85,000 வண்டி அடிக்காது. 4,5 லட்சம் வண்டினாலும் அடிக்கும். அந்த வண்டி நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம். குப்பை நம்ம ஆபீஸ்க்கு வராது. தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. வண்டி பாருங்க ஏசி பாஸ்ட் ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரல் லாக் 68,000 கிலோமீட்டர் ஒண்ணு வண்டிங்க. சுத்தமா இருக்கணுங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுத்தா நான் நல்லா இருப்பேங்க. பாருங்க டச் ஸ்கிரீன் வந்துடும். செட்டுல நல்லா இருக்கு. ஏசில நல்லா இருக்கு. ஏசி வேற லெவல் அட குளிருங்க. இந்த வெயிலுக்கு சம்மர்ல இருக்க மாதிரி இருக்கும், ஊட்டியில இருக்க மாதிரி இருக்கும். வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு. நல்ல பொருள் கொடுக்குறாங்க. எத்துமாங்க நம்பர் நல்ல பொருள் கொடுக்குறோம். பாருங்க ஒரிஜினல் பஞ்சிங்க. கம்பெனில இருந்து இந்த ரப்பருங்க. கம்பெனில இதுக்கு ரப்பர் கொடுப்பான் பஞ்சிங் கூட. பாருங்க டெஸ்ட் தான். இதை பாருங்க நம்பர் நல்ல பொருள். 3,85,000 வண்டி தரேன். நான் தரேன், நீங்க எத்துன்னு போறீங்க. மத்தவங்க ஷாக் ஆகணுங்க. இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி சுத்தமான வண்டி. கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும். நான் கொடுக்குறேங்க, என் மக்களுக்கு நான் தருவேங்க. எவ்வளவு வண்டி கொடுக்குறேன் மாசம் 45 வண்டி 40 வண்டி அசால்ட்டா வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? சுத்தமா கொடுக்குறேன். அந்த டாப்லாம் பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் டென்ட்டோ கிராச்சஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. பேல் ஒயிட் ஒரிஜினாலிட்டியில இருக்கு. வேற எல்லாம் 4,5 லட்சத்துக்கு வித்துருவாங்க. மக்களை ஏமாந்து வாங்கிடுவீங்க. நாங்க 3,85க்கு தெளிவான வண்டி தருவாங்க. தெளிவா இருக்கு பாருங்க. இந்த பம்பர்ல இருந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து எல்லாமே பாருங்க. ஏதாவது ஒரு குறை தெரியுதா? டயர் கூட நல்லா இருக்குங்க. வண்டியே நல்லா இருக்கு. ரெனால் டஸ்டர் 3,85 வந்து எடுத்து போங்க. ஒரிஜினாலிட்டி வண்டிங்க. வீட்டுல கண்ணாடி எடுத்துருங்க. இந்த கார் எடுத்தீங்கன்னா அதுல தலைவாரிக்கலாம். அதே பார்த்து மேக்கப் பண்ண அவ்வளவு டாப்பா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. செம்ம குவாலிட்டிங்க. நானும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு. கம்பெனி சர்வீஸ் 90,000 கிலோமீட்டர் கம்பெனி. டாக்டர் வண்டி 2 பேரும் டாக்டர் தான். டாக்டர் சார் தான் வண்டி. 4,20,000 ரூபாய் சொன்னாரு. நான் அவ்வளவு இல்லைங்க.
390 என் ஆஃபர் பைசா 390 எடுத்து கொடுக்குறேன். ரேபிட் 17 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க வண்டி. செம்ம குவாலிட்டி 12 லாஸ்ட் டாப் மாடல் ஏசி ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எவ்வளவு இருக்கு வண்டியில. ஹேர் பேக்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. வண்டி எடுத்தா சொகுசா பண்ணிக்கலாம். 140 மெரிச்சு காட்டுறேன். ஒரு அசைவு தெரியாது இன்ஜின்ல. வண்டி வைப்ரேட் இருக்காது. பிளைட்ல போற மாதிரி வண்டி இருக்கு. எத்தனை போறீங்க வேற லெவல்ல இருக்கு. 390க்கு எப்படியாவது பேசி வாங்கி தரேன். இன்ஜினை கட்டுறேன் பாத்துங்க. வேற மாதிரி இருக்குங்க. ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்க வண்டி தரமாட்டேன். இத பாத்துங்க. ரேஸ் பண்ணா வண்டி ஆயில் அடிக்காதுங்க. அடிக்க வண்டி தரமாட்டேன் பாருங்க. ரேஸ் ஓடினுக்கு இன்ஜின் ஓடினுக்கு பெல்ட் காட்டுப்பா. எவ்வளவு வேகமா ரேஸ் பண்ணிருக்க பாருங்க. குடுக்கிற சுத்தமே பெல்ட் வரச்சு ஆயிப்பா. எங்க ஆயில் அடிக்குது? எங்க வண்டி ஆயில் அடிக்குது? பக்கா கண்டிஷனுங்க. தெளிவான வண்டியை கொடுத்தா நல்ல பொருள் இல்ல தரமாட்டேங்க. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி வேற லெவலு. கருப்புன்னா நெருப்புன்னுவாங்க, அந்த மாதிரி நெருப்பு தான் பாக்குறீங்க. சரியா இருக்கு. டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. இதை பாருங்க. செட்டுல இருந்து எல்லாமே ஒர்க்குங்க. இது ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகல, அதெல்லாம் இல்ல. 90,000 கம்பெனி சர்வீஸுங்க. போய் செக் பண்ணிக்கோங்க. தெளிவான வண்டி. வண்டி வேற லெவலு. இங்கேயே எஃப்எம் ஒர்க் ஆகுது. இங்க வில்லேஜ்ல வேற வண்டி எல்லாம் எஃப்எம் ஒர்க் ஆகாது. இந்த வண்டி தான் ஒர்க் ஆகும். சீட்டை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வண்டி வேற வேற மாதிரி ஒரிஜினாலிட்டி. செட்டு வேற லெவலு. செட்டு சரியா இருக்குங்க. வண்டி எஃப்எம் இங்க ஒர்க் ஆகுது. வேற எந்த வண்டியும் ஒர்க் ஆகல. வேற லெவல் வந்து மிஸ் பண்ணாதீங்க. 3,90,000 தரேன். வேற இடத்துக்கு பண்ணா 4,5 லட்சத்துக்கு கீழே வண்டி கொடுக்க மாட்டாங்க. டயர் பாருங்க. புது டயரு, 4 டயரும் புது டயரு. ஒரிஜினாலிட்டி பிளாக்ல சரியா இருக்குது. கிரே பிளாக்குங்க. பாக்கிறதுக்கு கிரே மாதிரியே தெரியும், கருப்பு மாதிரியே தெரியாது. கிரே பிளாக் வண்டி, விஐபி வண்டி வேற லெவலுங்க. அக்கா கண்டிஷன் மிஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுவீங்க. காலைல இருந்து மழை பெஞ்சுங்க. வீடியோ பிடிக்கிட்டோமோ சரியான வெயில் அடிக்குது. கண்ணே கூசுது. கண்ணே சரியா திறக்க முடியல. சரியா இருக்குது. சும்மாவா மே மாசம் வெயில வேற லெவல்ல இருக்கும். வண்டி பாருங்க. பாடி ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி. எவ்வளவு ஈகோ கொடுத்துருக்கேன். 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த ஈகோ வெறும் 44,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. வேற லெவலுக்கு நான் கொடுத்தா வேற 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 மாதிரி கொடுப்பேன் என் மக்களுக்கு. பக்கா கண்டிஷன் வேற லெவலுக்கு. 2011ங்க. 2011 ரெண்டே ஒன்று இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி நாய்ஸே கேட்காது. உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஜின் நாய்ஸ் சுத்தமா கேட்காது. ஏசி ஃபுல் கூலிங் இருக்கு. ஏற்கனவே போட்ட ஈகோலாம் கொடுத்துட்டேன். 4 டயரும் புது டயருங்க. வண்டியில டயர் எல்லாம் புதுசு. பாடி ஒரிஜினாலிட்டி. அப்படியே டோரை சும்மா இப்படி தள்ளா போதும். அப்படியே டோர் ஆட்டோமேட்டிக்கா டப்புன்னு போய் முடியுது. 2 கையை வச்சு இஸ்து மூடிக்கினே. அந்த குப்பை வண்டிலாம் வேற இடம், நாங்க வேற இடம். கொடுத்தா நல்லா பொருள் கொடுப்போம். ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. பாட்டி இது வேற இடம் இருந்தா 3,4 வித்துருவாங்க. இவ்வளவு தெளிவா இருக்குது. நான் கொடுக்குற ரேட்டு 2,70,000 பண்ணி தரேங்க. பாட்டி 3 ரூபாய் கேட்டாரு. 2,70,000 பண்ணி தரேன். இப்ப இன்ஜினை காட்டுறேன். 44,000 கிலோமீட்டர் தான். காட்டினாலும் அதுல ஒண்ணும் இருக்காது. ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கும். பாருங்க. ஸ்டிக் எடுத்துட்டேன். யாருங்க ஈகோ இது மாதிரி காமிங்க. நல்ல இடம் கொடுக்குற இடத்துல போய் எடுங்க. எந்த மாரி காட்டுறவங்க போய் எடுங்க. நல்ல இடம் கொடுங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. ஆயிலும் பக்கா இருக்கும். புது ஆயில் தான். பாருங்க. ஓடினுக்கு வந்து இதுதாங்க ஸ்டிக்கு. தெரிஞ்சுங்களா? ஈகோ ஸ்டிக் இங்க தாங்க வரும். தெரிஞ்சுங்களா? அதை கை வைக்கிற பாருங்க. வேஸ்ட் பண்ணிட்டேன். வேஸ்ட் பண்ணினே இருக்கேன். கை வைக்கிறேன். எங்கெங்க ஆயில் அடிக்குது காமிப்பா. தெரிஞ்சுங்களா? எங்கெங்க அதுல ஆயில் மேல வருது, மேல வச்சு காமிக்கிறேன். எங்கெங்க வருது, எங்க வருது பெல்ட் காமிக்கலாம். பாருங்க. சுட்டு பாருங்க. பெல்ட் சுட்டுங்களா? தெரிஞ்சுங்களா? அந்த காணாத சுட்டு பாருங்க. எங்கெங்க ஆயில் அடிக்குது. இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனு வெறும் 2,70,000 தரேங்க. 2,70,000 தரேன். வந்து எத்தனை போறீங்க? பாடி எல்லாம் தெளிவா இருக்குங்க. கிலோமீட்டர் சாய் போற பாருங்க. அப்படியே ஒரே ஷாட் தான். ஷாட் பண்ணலாம் ரொம்ப நேரம் இல்ல. அப்படியே ஷாட் ஆயிடுச்சு. வண்டி ஆடி நிக்கு. வண்டி ஆடி நிக்குங்க. ஷாட் ஒரே ஷாட் தான். ஏசி பக்கா கூலிங்க. வண்டி தெளிவா இருக்கு. வேற மாதிரி கொடுக்குறேன். வண்டி எடுத்து போங்க. 2,70,000 தான். ஆடி பாருங்க. சில்வர் மெட்டாலிக் கலரு. சில்வர்ல நல்லா இருக்கும். காலுக்கு வைக்கிற படியெல்லாம் இருக்கு. 2,70,000 வண்டி நிக்காதுங்க. இந்த வண்டி கண்டிப்பா நிக்காது. வரவங்க ஈகோன்னு வரவங்க பா இவ்வளவு நல்லா இருக்கா அந்த வண்டின்னு டப்புன்னு எடுத்துன்னு போயிருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு தெளிவா இருக்குங்க வண்டி. இந்த காவெல்லாம் பாருங்க. தெரியுதுங்களா? இது மாதிரிலாம் யாருங்க காட்டுறாங்க? நாங்க பொறுமையா காமிச்சிருவோங்க. எனக்கு பிடிச்சது காமிச்சிருந்தோம். ஏமாத்தி வியாபாரம் பண்ணி நீடிக்காது. இந்த வியாபாரம் பண்றேன். 6,800 வண்டி வித்திருக்கேன். கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும்தான் 6,800 வண்டி கொடுத்துருக்கேன். என்கிட்ட பில் இருக்கு. 6,800 வண்டி கொடுத்த பில்லு என்கிட்ட இருக்குங்க. தரமா கொடுக்குறேன். வியாபாரம் பண்றேங்க. பாருங்க. ஒரிஜினாலிட்டி. சீட்ல நல்லா ஃப்ரீயா உட்காரலாம். ஏசி ஒர்க்கிங். டாப் பாருங்க. அப்போஸ் பாருங்க எப்படி இருக்கு.
பின்னாடி பாருங்க ஃப்ரீயா உட்காரலாம், ஒண்ணுமே இல்லைங்க. இந்த டோர் அப்படியே இங்க பாருங்க, இப்படி தலை க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. நான் 2 கை வச்சா தள்ளேன், அது மாரி இருக்கணுங்க, ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க. எல்லாமே ஒரிஜினாலிட்டி. நம்புறவங்க நல்ல பொருள் கொடுக்கணும், நல்லா கொடுத்தாதான் நான் நல்லா இருக்க முடியும், வியாபாரம் செய்ய முடியும். நான் நல்ல பொருள் தாங்க கொடுப்பேன். அடுத்தது இந்த வண்டி பாருங்க, பெரிய ஆள் வண்டி 86 ஃபேன்சி நம்பரு, பலூன் டயர், பலூன் அலாயில் பலூன் டயர் வெளியே இருக்கும், பாடியை விட்டு டயர் வெளியே இருக்கும். அதே மாதிரி வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ, 2 ஓனரு, 1.5 லட்சம் ரூபாய் வண்டிக்கு செலவு பண்ணிருக்காரு. வண்டி வந்தீங்கன்னா ஒரு புது வண்டி எடுத்தா இருக்கும். இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க. இதே வேற இடம் தான் அந்த வண்டி 4 ரூபாய் எடுத்துருவாங்க. நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க, சுத்தமா இருக்க வண்டி 3,65,000 ரூபாய் தரங்க. 2 ஓனர், 28 இருக்கு, எப்ஸ் இருக்கு, 2008 லாஸ்ட் வண்டி தெளிவா இருக்கு. பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி எல்லாமே வேற 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 மாதிரி இருக்கு. ஏன் சப்ஸ்கிரைபர் பிஸ்மில்லா காசங்கிறது தெரியல, வேலூர் திருவண்ணாமலை போறாரு சந்தவாசல். நீங்க வரீங்க 3,65 எடுத்து போறீங்க. பாட்டி 4 ரூபாய் கேட்டாரு. வேற வண்டி வந்து பாத்தீங்கன்னா உடைய மாட்டீங்க. பாடி என்னன்னா இன்னைக்கு இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டியில இருக்கு, வேற மாதிரி இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வண்டி தான். வண்டி தெளிவா இருக்கும். இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டியங்க, ஆயில் சர்வீஸ், ஏசி சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், அப்புறமா சஸ்பென்சர் புதுசு, கீர் பாக்ஸ் புதுசு, வண்டியை 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாருங்க. நீங்க எடுத்து போறவங்க லக்கு, செம்ம லக்கு. வண்டி வண்டி பக்கா கண்டிஷனு, பக்காவா இருக்கிற. கை வைக்கிற பாருங்க, எங்க ஆயில் அடிக்குது, ரேஸ் பண்ணுமா, ரேஸ் பண்ணுமா, எங்க ஆயில் அடிக்குது இத பாருங்க. கை வச்சிருக்கேன், இப்ப எடுத்து காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுமா, எங்க வருது, இந்த விரலே உள்ள வர்றாங்க, உள்ள போட்டாங்க. இத பாருங்க, நகமே தெரியல பாருங்க. ரேஸ் பண்ணுவா, எங்க ஆயில் வச்சிருக்கு, சின்ன விரல உள்ள வர்றேன். அதை பெற்றுக்கலாம், உள்ள விட்டு ஆரம்பிடுவா. எங்க ஆயில் அடிக்குது, ஆயில் அடிக்காதுங்க. என் மக்களுக்கு எப்படி தரணும் எனக்கு தெரியும். 3,65,000 ரூபாய்க்கு தரேன். 3,65,000 ரூபாய்க்கு ஒரு வைரத்தை எடுத்துன்னு பாருங்க. வேற வேற மாதிரி இருக்கிற வண்டி சரியா இருக்கு. வண்டி ஓட்டி பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. பாருங்க, பாடி எங்க இருக்கு, டயர் எங்க 2 இன்ச்சு வெளியே வரும். அலாயில் பாருங்க. 3,65,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி வண்டி எல்லாம் கிடைக்காது. மிஸ் பண்ணாதீங்க. சரியா இருக்கு. பாட்டி சொன்னது 4 ரூபாய், நான் எப்படியாவது பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு திறமை இருக்குங்க, என் மக்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கு பாருங்க. சென்ட்ரல் லாக் இருக்கு, 160 ஓடி இருக்கு வண்டி. ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீன் செட் எப்படி தெரியுமா, வச்சா தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. அட கும்முன்னு கேக்குதுங்க, பக்காவா இருக்குதா. ஸ்டிக்கர் இருக்காங்க பாருங்க, கிலோமீட்டர் சர்வீஸ் தான். எல்லாமே வண்டி வேற லெவல்ல. 4 டயரு, புது டயரு. ஒரு லக் எடுக்கிறவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வண்டி நச்சுன்னு இருக்கு. எடுத்துன்னு போய் ஜம்முன்னு வச்சுக்கலாம், அப்படி இருக்கும் வண்டி. வண்டியோட ரேட்டு பாருங்க, 3,65 தான் சொல்றேன். பாட்டி சொன்னது 4 ரூபாய் ஃபைனல். எப்படியாவது பேசி நான் 35,000 குறைச்சிருவேன். அந்த தைரியத்தில் தான் சொல்றேன். 3,65 பண்ணி தராங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து இது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்காங்க, 4 பேர் உட்காரலாம். பின்னாடி பாருங்க, 2 பேர் உட்கார மாதிரி, டவரா டைப் மாதிரி, டவரால இருக்க மாதிரி இருக்கும். நல்லா 10 பேர் போற வண்டி. மத்த வண்டி ஸ்கார்பியோ 7 பேர் தான் போலாம், இதுல 10 பேர் போலாம். நல்லா இருக்கு பாருங்க வண்டி. பாடியில இருந்து காவால இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி. தெளிவான வண்டி, தெளிவுனா தெளிவு, வேற லெவல் தெளிவுது. பக்கா கண்டிஷன் வந்து எடுத்துன்னு போங்க. 3,65 பேசி வாங்கி தரங்க. அடுத்தது ஃப்ரூட்டிக்கு வரணாங்க. வண்டி சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷன். 1.6 1.4 இல்ல, 1.6 கம்பெனில ரேட் அதிகம். 1.4ஓட 1.6 வந்து 3 லட்சம் ரூபாய் அதிகம். 6 கீர் வண்டி, 24 மைலேஜ் கொடுக்கும். 6 கீர் வண்டி. வண்டி வேற லெவல்ல இருக்கு. ஏர் பேக் வந்துடும். வண்டி தெளிவா இருக்கு, டாப் மாடல் வண்டிங்க. கம்பெனி செட்டு, ஸ்டேரிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும். ஹேர் பேக், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக், ஹேர் பேக், அலாய் வீல். எவ்வளவு இருக்கு முடியல, வெயில்ல பெஜாராயிட்டு என்னன்னு தெரியல. இங்க எப்படி அப்படியே குப்புன்னு வெயில் அடிக்குது, மழை பெஞ்சு விட்டோன்னா அப்படியே ஒரு அனலா இருக்கு. ஆனா வண்டி சுத்தமா இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. கொடுக்குற ரேட் பாருங்க, 4 லட்சம் இல்ல, 3,80 இல்ல, 3,60, 3,40, 3,40,000 ரூபாய். இன்ஜினை காட்டுறேன். ஆனா இந்த வண்டி வேற லெவலுங்க, வேற மாதிரி இருக்க வண்டி நான் சொல்றேன். வேற இதுல தெரியல, 1.4 நிறைய இருக்கு. அந்த வண்டி நான் பேசல. வண்டி ஷோரூம் கண்டிஷனு, கம்பெனி சர்வீஸ் வண்டி. 87,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. கிருஷ்ணகிரி இருக்கும், இதுல போனங்க 1000 ரூபாய் டீசல் தான் போட்டேன். ஏசி என்ன கூலிங்க, வெயிலே தெரியலங்க. இப்ப நில்லி பேசுற அப்படியே வேறு வேறையா கொட்டுது. காருக்குள்ள உட்காந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. அது மாதிரி வண்டி பக்காவா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. 3,40,000 ரூபாய் தரேன். 4 லட்சம் ரூபாய் கீழே இல்ல. வீடியோல போட்டு பாருங்க. புருட்டிக்கு வரணும் 1.6 யூடியூப் சேனல் போடுங்க. குப்பை வண்டி 2 ரூபாய் 2.5 விற்கிற வண்டி எல்லாம் நேரம் எடைக்கு போனா கச்சிடாது. அந்த வண்டி வியாபாரம் நம்ம பண்ண மாட்டோம். நான் தெளிவா ஒரிஜினாலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. இதை பாருங்க, ஸ்டிக் எடுத்துட்டேன். ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுதான், சுத்தமா இருக்கணும். இந்த டக்க 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 டக்கான்னு இன்ஜின்ல சத்தம் வரது, வண்டி போட்டு டுபுக்கு 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 வண்டி உட்காந்து எழுந்துக்குது. அந்த மாதிரி வியாபாரம் நாங்க பண்ண மாட்டோம். 500 ரூபாய் நல்லா ஆகணும், ஏன்னா பண்ணி வைக்க கேக்குது. 500 ரூபாய் நல்லா வர போறத செஞ்சு வைக்கலாம்ல. அதெல்லாம் 500 ரூபாய் எல்லாம் ஆகாதுங்க. 50,000 சேவை பண்ணாலும் உடஞ்ச கால் தான் நேராக்க முடியாது. நேரா இருக்கிற கால் நேரா இருக்கிறது தான். நேரா இருக்கிற காலை பாருங்க, ஒரிஜினாலிட்டி பாருங்க.
பாருங்க கை வைக்கிறேன், அரேஞ்ச் பண்ணுவா. குடுக்குற பொருளை சுத்தமா அரேஞ்ச் பண்ணுவா. ஆயில் அடிக்காது பக்கத்தால. இதை பாருங்க விரலே உள்ள வர்றேன். இதை பாருங்க இதுல இவ்வளவுதான் போவோம். எங்க அடிக்குது, எங்க வந்திருக்கு ஆயில். ஆயிப்பா சுத்தமா இருக்கிற வண்டி, சரியா இருக்கு. ஒரு லீக்கேஜ் எதுவுமே இல்ல. வண்டி சுத்தமா இருக்குங்க. வண்டி சரியா இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு. ஒரு தெளிவான வண்டி. டயர் கூட நல்லா இருக்கு பாருங்க, சுத்தமா இருக்கும் டயர்லாம். 4 டயர் புது டயர். வண்டி நல்லா இருக்கு. 3,40,000 ரூபாய்க்கு தரங்க. இன்னைக்கு மார்க்கெட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 4 ஓனரே சொல்லாம போடுறாங்க 3 ரூபான்னு. 4 ஓனர் வாங்கத்தோட 2 ஓனர் வாங்கலாம், இல்ல 1 ஓனர் வாங்கணுங்க. சுத்தமா இருக்க வண்டி வாங்கினா ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு. செட் எல்லாம் கம்பெனி செட் தான், எல்லாமே இருக்கு. ஏசி ஒர்க், வண்டி தெளிவா இருக்கும். 3,40,000 ரூபாய்க்கு தரங்க. ஒரு சுத்தமான வண்டி, ஒரிஜினாலிட்டி இருக்கும். எந்த பக்கமே அந்த குறையும் இருக்காது. பாருங்க தெளிவா இருக்குங்களா. டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். டிக்கி பேசும் பெருசு. ஃப்ரூட்டிக்கு ஒன்னா ஃபேமஸான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கேன். 3,40,000 ரூபாய் தான். வந்து பாருங்க, திமிங்கலத்தை பாக்குற மாதிரி இருக்கும். மீன் ஷேப்ல, திமிங்கலம் ஷேப்ல தான் வண்டி விட்டுருது. நல்ல மைலேஜ். அப்படியே சீரின் போதுங்க வண்டி. 120 130 அசால்ட்டா போகுது. வண்டி சரியா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. அடுத்தது இனோவா பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பிஸ்மில்லா காசுல குறைச்சு தான் கொடுப்போம். வெளியே ரேட்டு 9 ரூபாய் 850 கீழே இல்ல. இன்சூரன்ஸ் 7,5 லட்சம் ரூபாய் ஐடிஎல் இருக்கு. இன்சூரன்ஸ் கார்டுல இருக்கு. 2012 2 ஓனர் வி மாடல். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக், டபுள் ஹேர் பேக் முக்கியம். டபுள் ஹேர் பேக், அலாய் வீல், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, எவ்வளவு இருக்கு. இன்னும் சொல்லி போனா சொல்லினே போலாம். அவ்வளவு இருக்கு வண்டியில. வண்டி பக்கா இருக்கு. வண்டி கொடுத்தாருன்னா வேற மாதிரி கொடுப்போம். நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க, 7,30,000 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 8 லட்சம் போகுது. 7,30,000 ரூபாய்க்கு இனோவா 2012 டாப் மாடல், வி மாடல். இந்த இன்ஜினை காட்டுறேன், ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன், ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். ஒரு பெரிய ஆள் வண்டி தான். ஃபேன்சி நம்பரோட பெரிய ஆள் தான். பாருங்க கை வச்சு வாங்கினா ஸ்டிக்ல பாருங்க எங்க ஆயில் அடிக்குதுன்னு நீங்களே பாருங்க. இதை பாருங்க லைவா காட்டுறேன். ரேஸ் பண்ணுவா. குடுக்குற பொருள் சுத்தமா எங்க ஆயிருக்குது. பெல்ட்டை காட்டுப்பா. ஓடி நீங்க சேர்த்துங்களா. 7,30,000 ரூபாய் வாங்கி ஸ்டிக்கர் காட்டுப்பா. எங்க ஆயில் அடிக்குது. பக்காவா இருக்குங்க. ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு, ஷோரூம் கண்டிஷனு. 2 ஓனரு. 7,30,000 ரூபாய்க்கு வரீங்க. எத்தனை போறீங்க பாருங்க. பக்கா கண்டிஷனு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரிஜினாலிட்டி இருக்கும். பிளைட் மாரி இருக்குங்க வண்டி. சரியா இருக்கு. இதுல நான் 600 கிலோமீட்டர் போய் வந்தேன். 4,000 ரூபாய் டீசல் போட்டு. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். சாவி டைப் பாருங்க எப்படி வந்து பாருங்க. இது ஏசியா பாருங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச்ல அந்த மாதிரி ஏதாவது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், டிஸ்பிளே டிஜிட்டல்ல வரும். வண்டி சரியா இருக்கு பாருங்க. டபுள் ஹேர் பேக், 2 ஹேர் பேக். இன்னைக்கு என்னங்க 10 நாங்க 7,5 லட்சம் போடுறாங்க. ஏமாந்து எடுக்காதீங்க. பொறுமையா பாருங்க வீடியோ. மத்தவங்க என்ன மாதிரி 10 பேர்த்து பாத்துட்டு கூட இருங்க. தெளிவா எடுங்க. நான் 7,30,000 சொல்றேன். இன்னைக்கு 2010 வச்சு 7,5 லட்சம் வீடியோ போட்டுருக்காங்க. நானும் பார்த்தேன். அந்த ரேட்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த ரேட்லாம் ரொம்ப அநியாயம். அந்த ரேட்ல நம்ம பண்ண மாட்டோம். ஒரிஜினாலிட்டி இருக்கணும். ஒரிஜினாலிட்டி வண்டி கொடுக்க மாட்டேன். ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 7,30,000 ரூபாய்க்கு தரேன். விஐபி வண்டி தான். விஐபி சீட்டோட விஐபி வண்டி தான். நல்லா இருக்கு வண்டி. நேரில் வந்து பாருங்க. ஒரு பெரிய ஆள் வண்டி தான். நேரில் வாங்க, யாருன்னு சொல்றேன். ஒரு தெளிவான வண்டி, நல்லா இருக்கு. பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். கொடுக்குற பொருள் வேற மாதிரி கொடுப்போம். டயர்ல இருந்து அலாயில் எல்லாம் வந்துடும். வண்டி சுத்தமா இருக்கும். நேரில் வாங்க. 7,30,000 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க. அடுத்து இந்த வண்டி பாருங்க. ஒரு பக்கா கண்டிஷனு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக், கோட்ரா ஜெட், டீசல் வண்டி. வண்டி வேற லெவல்ல இருக்கு. விஸ்டா 2013 லாஸ்ட், நியூ வெர்ஷனு. சரிங்களா. ஓல்டு வண்டி 2011 வேற மாதிரி இருக்கும் டைப். இது பெருசா இருக்கும் வண்டியே நீட்டா இருக்கும், ஹைட்டாவும் இருக்கும். வண்டி சுத்தமா இருக்கு. டயர்ல இருந்து, பாடியில இருந்து, சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. பார்ட்டி 2,75 கேட்டார். நான் 2,35 இல்ல 2,30 பண்ணி தரேன். சுத்தமா இருக்கிற வண்டி. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இன்ஜின் ஸ்டிக் ஏத்துட்டேன். 2,30,000 வண்டி தானே. நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலியில, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் எந்த ஊர்ல தான் வரீங்க, வந்து எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க. சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. பிஸ்மில்லா காசுல டாக்டர் சித்திக்கு ஓனர் தான் பேசுறேன். நான் சொல்றேன் ஆயில் அடிக்காது என் வண்டியில. இது மாதிரி சொல்லி வீடியோ போட சொல்லுங்க பாக்கலாம். போட முடியாது. நான் தெளிவா கொடுக்குறாங்க. என் மக்களுக்கு தெளிவா விடுறேன். ஸ்டிக் எடுத்து தைரியமா பாருங்கன்னு சொல்ற பாருங்க. அங்க போய் அது மாதிரி தான் வண்டி இருக்கும். இந்த பாருங்க கை வச்சு காமிங்க பாருங்க. ரேஸ் பண்ணுவா. ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதாங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா எங்க ஆயில் அடிச்சு எங்க அடிக்கிறது பாருங்க. எங்க அடிக்குது நான் விரல வைக்கிறேன். உள்ளே விடுற பாருங்க. தெரிஞ்சுங்களா. நான் உள்ள விட்டுருக்கு. எங்க ஆயில் வச்சிருக்கேன். சுத்தமா இருக்கும் பாடி. ஒரு தெளிவான வண்டி, ஒரு தெளிவா இருக்கு. கோட்ரா ஜெட்டு 2,30,000 ரூபாய் வாங்கி தரேங்க. கண்ணாடி மாரி இருக்கும். அந்த வானம் எப்படி தெரிஞ்சு பாருங்க. தெரியுற வானம் என் வண்டியில பாக்கலாம். தெரியுதுங்களா. சுத்தமா இருக்குங்க வண்டி. வண்டி கிரே ப்ளூ நல்லா இருக்கு. 2,30,000 ரூபாய் வாங்கி தரேன். டயர்ல இருந்து, பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு சுத்தமான வண்டி. டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், எல்லாமே ஒர்க்கிங். கிலோமீட்டர் பாருங்க 72,000 கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி. சுத்தமா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு லோ பட்ஜெட் தான். 2,30,000 ரூபான்றது இந்த விஸ்டா ஒரு பட்ஜெட்டே இல்ல.
நேரில் வந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு புல்லட் இருக்கிற ரேட்டு கொடுக்குறேன். அது ஸ்விஃப்ட் இன்ஜின் டீசல் வண்டி நல்ல வண்டி கிடைக்கல. இது தெளிவா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. அவ்வளவு சுத்தமா பாடியில இருந்து வண்டியில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கு. நம்பர் நிலைமை கொடுக்குறோம். பிஸ்மில்லா காசு வரீங்க எடுத்துன்னு போறீங்க. அடுத்து பாருங்க, பிஸ்மில்லா காசுல இருக்கிற அடுத்த வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ. வேற லெவல்ல இருக்க விலை, வேற கம்மி விலை, ரொம்ப ரொம்ப கம்மி விலை. 2,70,70,000 ரூபாய் வண்டி பாருங்க. டைப் 4 மாரி வண்டி ஆல்ரெடி வண்டி சுத்தமா இருக்கும். 2,70,70,000 ரூபாய் கொடுத்து எடுத்துமாங்க. 2008 2 ஓனர் 28 இருக்கு. எப்சி கார்ல இருக்கு. இன்ஜினை காட்டுறேன். பிஸ்மில்லா காசுல கொடுத்தா நிலமா கொடுப்பாங்க. லோ பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி. இன்னைக்கு என்னங்க 4-5 எல்லாம் போடுறாங்க 3 லட்சம் ரூபான்னு. நான் 8 தரேங்க. அது ஒரிஜினாலிட்டி 2 ஓனர் தான். 4 ஓனரோ 5 ஓனரோ 6 ஓனரோ இல்ல, 2 ஓனரு 2,70,000 என் மக்களுக்கு நான் தரேன். பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டா 2,70,000 ரூபாய் வண்டி கிடையாது. ஆயில் அடிக்காதுங்க. M2DA DA இன்ஜின் ஹீட்டர் கூட DA இன்ஜின் வண்டி சுத்தமா இருக்கு. அதை பாருங்க, இத பாருங்க எங்க ஆயில் அடிக்குது. ரேஸ் பண்ணுவா. ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. பக்கா கண்டிஷனு. எங்க ஆயில் வந்துச்சு, எங்க ஆயில் அடிக்குது ரேஸ் பண்ணுப்பா. ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. இன்ஜின் சுத்தமா இருக்குங்க. பக்கா கண்டிஷனு. வண்டி வேற மாதிரி இருக்கு. 2,70,000 ரூபாய்க்கு தரங்க. பாடி பாருங்க தெளிவா இருக்கும். வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஒயிட் கலர் டயர் எல்லாம் நல்லா இருக்கு. 4 டயரும் புது டயர் தான். வண்டி ஏசி எல்லாம் ஒர்க்கிங் நல்லா ஒர்க்குங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி பக்கா கண்டிஷனுங்க. டச் ஸ்கிரீன் வரும். எல்லாமே செட் எல்லாம் நல்லா ஒர்க்கு. வண்டி நீட்டா இருக்கு. 2,70,000 ரூபாய் லோ பட்ஜெட்டுக்கு தரங்க. வண்டி நல்ல வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு பாருங்க. டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும். வண்டியும் கிளீனா இருக்கு. மேட்லாம் பாருங்க கிளீனா போட்டிருக்காங்க. வண்டி சுத்தமா இருக்கு. ஒயிட் கலரு தெளிவா இருக்கு. வண்டி 2,70,000 ரூபாய்க்கு பேக் வாய்ப்பரோட வந்துடும். டாப் மாடல் வண்டிங்க. டிஏ இன்ஜின்ல டாப் மாடலு. நான் சொல்ற வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும். எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க. டயர் பாருங்க தெரியுங்களா. தெளிவான வண்டி. பக்கா கண்டிஷனு. கொடுக்குற பொருள் வேற மாதிரி கொடுக்கணும். கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு வண்டின்னு. 2,70,000 ரூபாய்க்கு என் மக்களுக்கு நான் எடுத்தாங்க. அடுத்து பாருங்க நிஷான் சனி வேற லெவல்ல இருக்கு. வண்டி சுத்தமா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி இருக்கு. பக்கா கண்டிஷன். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் அலாய் வீல் டீசல் வண்டி டபுள் ஹேர் பேக் பேக்லயே ஏசி வந்துடும். 4 டயர் புது டயர். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாருங்க. இந்த டைப் வண்டிலாம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல போடுறாங்க. டீசல் வண்டி இன்னைக்கு மைலேஜ் வந்து 22-23 கொடுக்கும். வண்டி அவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. ஒரு தெளிவா டச் ஸ்கிரீன் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஃபுல் ஆப்ஷனு. 24 மைலேஜ் கொடுக்கும். டீசல் வண்டி 3,30,000 அதிக ஆயில் அடிக்காது. சுத்தமா இருக்கும். உங்க ஊர்ல போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க. அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி என் கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாது. மாசம் 40 வண்டிக்கு மேல வைக்கிறேன். எப்படி நல்ல வண்டி கொடுங்க. நல்லா விற்கிறேன். ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன் பாத்துங்க. வண்டி வேற லெவலுங்க. ஸ்டிக்கர் எடுத்துட்டு ஆயில் போக தள்ளாது. வார்த்தை சொன்னா அதே மாதிரி செய்யணும். அந்த மாதிரி வண்டி நான் கொடுப்போம். வார்த்தை இருக்கிற மாதிரி வண்டி இருக்கும். பக்கா கண்டிஷன். மைலேஜ் சரியா கொடுக்குது. ரேஸ் பண்ணலாம். ஆயில் அடிக்காது. போக தள்ளாதுங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கணும். எங்க ஆயில் எடுத்துருக்கு, எங்க ஆயில் எடுத்து பாருங்க. கை எடுத்துக்காம எடுத்துருப்பான். எங்க ஆயில் அடிக்குது, எங்க ஆயில் அடிக்குது. இந்த விரல வைக்கிறேன் பாருங்க. உள்ளே வர ஆயில் போக தள்ளாதுங்க. வண்டி சுத்தமா இருக்கு. தெளிவான வண்டி. ஒரு பக்கா கண்டிஷனு. 3,30 வாங்கிக்கிறேன். ஏசி வேற லெவலு. நீங்க 1 மணிக்கு சரியான வெயில வந்து பாருங்க. இந்த வண்டியில ஏசி போடுறேன். அடே ஜில்லுன்னு அந்த செகண்ட் சுத்தமா இருக்குங்க. அடுத்தது இந்த வண்டி பாருங்க. மாருதி சுசுகி வேகனாரு வேற லெவல்ல இருக்கு. வேகனாரு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி நீட்டா இருக்கு. பக்கா கண்டிஷன் இருக்கு. ஒரு தெளிவான வண்டிங்க. ஷோரூம் கண்டிஷன் வண்டி. ஒரு தெளிவா இருக்கு. எல்லாமே டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். 2,65,000 வாங்கி தரேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 3,4 லட்சம் போகுது. டாப் மாடல் வண்டி ஃபுல் ஆப்ஷனு. 2,65 வாங்கி தரேன். இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. ஒரு சுத்தமான வண்டிங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. வெறும் 2,65,000 வாங்கி தரேன். சுத்தமா இருக்கு. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுவா. ரேஸ் பண்ணுவா. ஆயில் அடிக்காது. போக தள்ளாதுங்க. சுத்தமா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கு. வேகனாரு இன்னைக்கு 3 ரூபாய்க்கு மேல போகுது. 2,65 நான் பண்ணி தரேங்க. மெரூன் கலர் வண்டிங்க. சுத்தமா இருக்கும். ஒரிஜினாலிட்டி இருக்கும். வண்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. சுத்தமா இருக்கு. 2,65,000 ரூபாய்க்கு நல்லா இருக்கு பாருங்க. டைப் 3 வண்டி. நல்லா பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்காதுங்க. சுத்தமா இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுப்போம். நல்லா இருக்கு பாருங்க. ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட் தான். 2,65,000 ரூபாய் தான். ஒரு தெளிவா இருக்கு. எல்லாமே கிளீனா இருக்கு. கொடுக்குற பொருளை சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்ல நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம். நேரில் வந்து பாருங்க. நம்பர் நல்ல பொருள் மட்டும் தான் பிஸ்மில்லா காசுல கொடுப்போம். எல்லாம் வண்டி தர மாட்டேன். ஒரு பக்காவா டாப்ல இருந்து பாடியில இருந்து அவுட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கணுங்க. எவ்வளவு வண்டி விற்கிறேன். கொடுக்குற பொருள் நல்லா பொருள் கொடுக்கணும். நான் வியாபாரம் பண்றேங்க. பாட்டி 3 ரூபாய் கேட்டாரு. 2,65 வாங்கி தரேன். நல்லா இருக்கு பாடிலாம். மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வந்து பாருங்க. அடுத்து இந்த வண்டி பாருங்க. வேல்ஸ் வேகன் வென்டோ. இதுவும் 17 லட்சம் வண்டி தான். இந்த ஸ்கோடா என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான். இந்த வண்டியா சுத்தமா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. புது வண்டி 17 லட்சம் ரூபாங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் வண்டி.
எவ்வளவு ரேட்டு 3,30,000 ரூபாய் வாங்கி தரங்க. 4 லட்சம் ரூபாய் கீழே நீங்க தமிழ்நாடு புள்ள சுத்தம் நல்ல வண்டி கிடைக்காது. அது ஆயில் அடிக்கிற வண்டி, இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி இருக்கிற வண்டி கிடைக்கும். அந்த வியாபாரத்துக்கு போகாதீங்க. அது நேரா இடைக்கு போற வண்டி தான், நேரா இடையில பாத்துக்கலாம். அந்த மாதிரி வண்டியில சுத்தமா இருக்க வண்டி, தெளிவான வண்டி, 18 ஃபேன்சி நம்பர், 3,30 வாங்கி தர ஒரு பெரிய ஆள் வண்டி தான். ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிற, ஆயில் அடிக்கா பாத்துங்க. ஸ்டிக்கர் எடுத்துட்டாச்சுங்க, ஆயில் அடிக்காதான். இவ்வளவு வண்டி நிக்குது, எந்த வண்டியில ஆயில் அடிக்காதுங்க என்கிட்ட. சுத்தமா இருக்கும். இந்த பாருங்க, கை வச்சு காமிக்கிற பாருங்க, ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. ஓடி நிக்க பாருங்க வண்டி. ரேஸ் பண்ணுவா, கொடுக்குற பொருளை சுத்தமா இருங்க. ரேஸ் பண்ணுவா, எங்க ஆயில் அடிக்குது இந்த பாருங்க, வரண்டே விடுறோம். ரேஸ் பண்ணுவா, 2 மாதிரி வர விட்டு யாரு காமிச்சிருக்காங்க, நாங்க காட்டுறோம் மக்களுக்கு. வண்டி தெளிவான வண்டி, 3,30,000 ரூபாய்க்கு வாங்கி தரங்க. சுத்தமா இருக்குங்க, ரெண்டும் சரியான வண்டிங்க. வண்டி சரியா இருக்கு, சுத்தமா இருக்கு. நம்பர் 18 ஃபேன்சி நம்பரு, 3,30,000 ரூபாய் வாங்கி தரேன். ஒரு தெளிவான வண்டி. என் வண்டியில வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்க வண்டி தான் கேட்பேன். என் மக்களுக்கு எப்படி தரணும்னு எனக்கு தெரியுங்க. சுத்தமாக நான் கம்பெனி சர்வீஸ் 73,000 கிலோமீட்டருங்க. சர்வீஸ் ரெக்கார்டு போய் செக் பண்ணிக்கங்க. சுத்தமா இருக்க வண்டி, தெளிவான வண்டி. வண்டி குவாலிட்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். குவாலிட்டியா அது பிஸ்மில்லா காசு அந்த மாதிரி கரெக்டா இருக்குங்க. வண்டி கொடுத்தா வேற மாதிரி கொடுக்கணும். பேக்லயும் ஏசி வந்துடும். 17 லட்சம் ரூபாய் வண்டி, தெளிவா இருக்கு. லட்கா எடுத்துன்னு போலாம். 2012 2 ஓனரு, ஃபுல் ஆப்ஷனு, 3,30,000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன். பாடியில இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க. வந்து நேரில் வந்து பாருங்க. அடுத்தது இந்த வண்டி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இன்ஜின் ஆடி இருக்குங்க. இன்ஜின் வண்டி ஆடின்னு தான் இருக்கு. 1,45,000 ரூபாய் தான். வண்டி சுத்தமா இருக்கு. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். FC 28 இருக்கு, 2008, 1,45 தரேன். இன்ஜினை காட்டுறேன். ஆடி இன்ஜின் அந்த வண்டி கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. இதை பாருங்க, லைவாக காட்டுற பாருங்க. பேண்ட் ஓபன் பண்ணுப்பா. ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க, புது ஆயில் தான். 1,45,000 ரூபாய்க்கு தரேன். என் பிஸ்மில்லா காசுல கொடுத்தா சுத்தமா கொடுப்போம், இல்ல தர மாட்டேன். இன்ஜின் தெளிவா இருக்கு, ஏசியும் இருக்கு, வண்டி தெளிவா இருக்கு. கை வச்சு காமிடுங்க, ஆயில் அடிக்காது. ரேஸ் பண்ணுவா, கொடுக்குற பொருளை சுத்தமா விடுங்க. ரேஸ் பண்ணுவா, ஆயில புகை எதுவுமே தள்ளாதுங்க. தெளிவா இருக்கு பாருங்க, எங்க ஆயில் அடிக்குது. வண்டி சுத்தமா இருக்கும், வண்டி தெளிவா இருக்கு. நம்பி வாங்க, நல்ல பொருள் எடுத்துப்பாங்க. 1,45,000 ரூபாய்க்கு தரங்க. பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். ஒரு 2 வீலர் பட்ஜெட்டுக்கு டயர் பாருங்க, சுத்தமா தெளிவா இருக்கு பாருங்க. வண்டி நல்லா இருக்கும், ஒரு பக்கா கண்டிஷன் இருக்கும். லோ பட்ஜெட் தான், நேரில் வந்து பாருங்க. 1,45 ரேட் ரொம்ப நெகசிபிள் ஆகாதுங்க. பார்ட்டி சொன்னது 1,85, நான் கொடுக்குற ரேட்டு 1,45 பண்ணி தரேன்ட்டேன். ரேட்டு நெகசிபிள் ஆகாது. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம். நேரில் வந்து பாருங்க, தெளிவா இருக்கு. ஒரே ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனர். FC கரண்ட்ல இருக்க வண்டி, பக்கா கண்டிஷன் இருக்குங்க. அடுத்து இந்த வண்டி பாருங்க, வேகனாரு, ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. என்ன சொல்றது, இது இருக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி. வண்டி ஷோரூம் கண்டிஷன். ஏசி வேற லெவல்ல, 4 டயர், புது டயரு. ஒரு லோ பட்ஜெட் தான், எனக்கு 2 வீலர் பட்ஜெட்டோட கம்மி. இது 1,25,000 ரூபாய்க்கு தரங்க. 1,4 லட்சத்துக்கு வண்டி பாருங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும், நீட்டா இருக்கு பாருங்க. வண்டியில எந்த குறையும் இருக்காது. வண்டி தெளிவா இருக்கு. 2006 லாஸ்ட். வண்டி சுத்தமா இருக்கு. 27 FC இருக்கு. ஏசி வேற லெவலுங்க. ஒரு புது வண்டி பாருங்க, இந்த கண்ணாடி கூட பாருங்க, இந்த தண்ணி அடிக்கிறது கூட இதுல ஒர்க் ஆகுது. அவன் காமிச்சல, ஏசி ஒர்க் ஆகும். லோ பட்ஜெட், கம்மி பட்ஜெட்ல கொடுத்தாலும் என் பொருள் ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்க வண்டி கொடுக்க மாட்டேன். சுத்தமா இருக்கு. 2 வீலர் பட்ஜெட்டோட குறைச்சு தரேன். 1,25,000 ரூபாய் ஒரே ரேட்டு தாங்க. ரேட்டு நெகசிபிள் ஆகாது. ஏன்னா பார்ட்டி சொன்னது 1,60 சொன்னாரு, நான் 1,25 பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். ஒரே ரேட்டு. வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, கரெக்டா இருக்கு. தேர்ட் ஓனர்ல இருக்கு, பக்கா கண்டிஷன். ஒரு பெரிய ஆள் தான் வண்டி, கம்பெனி சர்வீஸ் வண்டி. 1,4 லட்சத்துல கிடைக்கும். சமலக்கு வந்து பாருங்க. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. ஆயில் சர்வீஸும் போட்டாங்க, புது ஆயில். ஆயில் சர்வீஸ் பண்ணி 4 டயர், புது டயர் போட்டு, ஏசி வேற லெவல்ல. இந்த லோ பட்ஜெட் தான், 1,50,000 லட்சத்துக்குள்ள ஏசி ஒர்க் ஆகாது. அந்த வார்த்தைக்கு இங்க இடம் இல்ல. 1,25,000 ரூபாய்க்கு தரேன். சூப்பர் கலருங்க. இந்த கலர் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கும். இந்த வண்டி சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கை வச்சு காமிக்கிறேன். வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க, பக்கா கண்டிஷன். அரேஞ்ச் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க. வண்டி தெளிவா இருக்கும். எங்க ஆயில் அடிக்குது, 1,4 லட்சம் தான். 500 கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க. இந்த லோ பட்ஜெட்டுக்கு நான் ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுதான், பக்கா இருக்குங்களா. எங்க ஆயில் அடிக்குது. 1,25,000 ரூபாய்க்கு தரேன். இந்த வண்டி நாளைக்கு நிக்காதுங்க. லோ பட்ஜெட், யாருன்னா கடவுளுக்கு தான் தெரியும். இதுல என்னென்ன வண்டி நிக்கும், எது போகணும் எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அடுத்தது எல்லா வண்டியும் இன்ஜினை காமிக்கிறேன் பாருங்க. என்கிட்ட 20 வண்டி இருந்தா 20 வண்டியும் காமிச்சிருவாங்க. நான் காமிக்காமலாம் வீடியோ போடுற ஆள் இல்ல. இந்த 1 மணிக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, 5:30 மணி ஆயிடுச்சு. ஃபுல் டயர்ட் ஆயிட்டேன். வெயிட்ல தான் பிடிக்க ஆரம்பிச்சோம். ஃபுல்லா ஷர்ட்டே ஃபுல்லா நனைஞ்சிச்சு. ஏன்னா மக்களுக்கு நான் அப்படிதான் காமிப்போம், நல்ல பொருள் தான் கொடுப்போம். இப்ப இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன். 1,4 லட்சம் தான். சேலஞ்சுக்கே சொல்றேன், நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் வண்டி ஒண்ணாவாது, அவ்வளவு டாப்பா இருக்கு. இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன் பாத்துங்க. எப்படி இருக்கு பாருங்க, வண்டி சரியா இருக்கும். ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கும். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டேன். 1,25,000 ரூபாய்க்கு தரங்க. ரேட்டு ரொம்ப நெகசிபிள் ஆகாதுங்க. பார்ட்டி சொன்னது 1,60. எப்படி நீட்டா இருக்கு பாருங்க. ஏசி எல்லாம் ஃபுல் நிக்காதுங்க வண்டி, இது கண்டிப்பா நிக்காது. பாருங்க, ஒரிஜினாலிட்டி பாருங்க, பஞ்சிங் பாருங்க, ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட இருக்குங்க. தெளிவா இருக்கிற வண்டி, சுத்தமா இருக்கு. ஒரு நீட்டா ஏசி என்ன கூலிங் தெரியுங்களாங்க,
பெரிய ஆளுக்கு வண்டி தான். நான் யாருன்னு நேரில் வாங்க சொல்றேன். சுத்தமா இருக்கிற பொருள், சின்ன ஒரு ஃபால்ட் கூட வண்டியில இல்ல. எத்தனை பை என் பேர் சொல்லணும், அதுக்காகவே தரேன். வேற ஆள்லாம் இதெல்லாம் 1,000 ரூபாய்க்கு வித்துருவாங்க. கண்ணாடி மேல இருக்க வண்டி யாருங்க குறைச்சு கொடுக்குறாங்க? யார் தராங்க? இதை பாருங்க, இந்த பிளாஸ்டிக் ஷோரூம்ல அந்த பிளாஸ்டிக் கூட இருக்கு. பக்கா கண்டிஷனு. 1,25,000 ரூபாய் தான். 1,25,000 ரூபாய் தாங்க, அதிகம் எல்லாம் இல்லைங்க. வரீங்க, எத்தனை பாருங்க. 4 டயர் புது டயர், 4 டயர் புதுசு, ஏசி ஃபுல் கூலிங், ஏசி செம்மையா இருக்கு. ஓட்டுனீங்கன்னா வண்டி விட மாட்டீங்க, வண்டியோட தான் போவீங்க. எல்லா வண்டியும் இதுல என்னென்ன வண்டி நிக்கும், என்னென்ன வித்துருவோம்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். நாளைக்கு வந்து பாருங்க, குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். சுத்தம் வண்டி தர மாட்டேங்க. உங்களுக்கு எல்லாமே காமிச்சங்க. 1 மணிக்கு வீடியோ ஆரம்பிச்சது, 6 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லா ஷர்ட்டை ஃபுல்லா நினைத்து காஞ்சி திரும்பணும் நினைச்சிச்சு. என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும். நான் சும்மா கட்டி 10 நிமிஷத்துல எல்லா வண்டியும் காமிச்சிட்டு போயிட மாட்டேன். ஏன்னா ஒரு வண்டியும் இன்ஜினோட காமிக்கணும், இன்ஜின் காமிக்கணும், இன்டீரியர் காமிக்கணும், எல்லாமே காமிக்கிறதுனால லேட் ஆகும் எனக்கு. என் வீடியோனாலே சுத்தமா இருக்கும். சுத்தம் நான் வீடியோ போட மாட்டேன். சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி என் கமாண்டும் நிறைய நல்ல கமாண்ட் தான் வருது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை நம்பி நிறைய பேர் கமெண்ட் பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிஸ்மில்லா காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். வாங்க, நிறைய வண்டிங்க இருக்கு. எல்லாமே காமிச்சு டயர்ட் ஆயிடுச்சு, வாய்ஸே வரமாட்டிருக்கு எனக்கு. ஃபுல்லா நினைஞ்சு ஜில்லுன்னு இருக்குங்க. ஃபுல்லா என்ன ஜெகுல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம். வேற 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 மாதிரி கொடுப்பேன். நம்பி வாங்க. நல்ல பொருள் எடுக்கிறீங்க, என்ன மாரி நல்லா ஒரு இடத்துல போயிடுங்க. எல்லா இடமும் ஸ்டிக் எடுத்து தயவு செஞ்சு பாருங்க. ஆயில் அடிக்கிறா பாருங்க. ஆயில் அடிக்கிற வண்டி எடுக்காதீங்க, எங்கேயுமே எடுக்காதீங்க. ஏமாத்தி 1000 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வண்டி வேணாங்க. மக்களுக்கு நான் ஒரு ஹெல்ப்பாவே சொல்றேன். என்கிட்ட எடுத்தாலும் எடுக்கலாலும் பிரச்சனை இல்லை. எங்க எடுத்தாலும் ஆயில் அடிக்கிற வண்டி எடுக்காதீங்க. என்ன கமெண்ட் பண்றவங்க சொல்றேன். அதே மாதிரி வண்டி பார்க்காம காசு போடாதீங்க. வண்டியை நேரில் போய் பாருங்க, பார்த்துட்டு புக்கை செக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா காசு கட்டுங்க. காசு கட்டிட்டு புக்கு அப்பமா வந்தாலும் அது மாதிரி தொழில பண்ணாதீங்க. அதே மாதிரி எடுக்காதீங்க. ஏமாத்திடுவாங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர். அது நம்ம ஏமாறாம இருந்தா நம்ம புத்திசாலி. நம்ம ஏமாந்துட்டுனா நம்ம புத்திசாலி இல்ல. நான் ஏமாறாம இருக்கனால தான் எனக்கு 6,800 வண்டி வச்சிருக்கேன். நான் சின்ன பையன் தான். என்னோட பெரியவங்க எத்தனையோ பேர் இந்த வீடியோ பாப்பீங்க. சின்ன பையன் இருந்து நான் இவ்வளவு வண்டி விற்கிறேன். ஏன்னா நான் நல்ல பொருள் கொடுக்குறேன். 40 வண்டிக்கு மேல கொடுக்குறேன். ஒரு வண்டியும் நம்ம எடுத்தா எப்படி இருக்கும், நம்மளுக்குன்னு எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தாலும் என் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். இன்னைக்கு இதோட பெரிய ஆளாவ நீங்க எல்லாம் என்ன கமெண்ட் பண்றதுல நான் கண்டிப்பா பெரிய ஆளாவ என்னை நம்பி எடுக்கிறதுனால நான் ஆவேன். அதே மாதிரி சொல்றாங்க ஏசி கேஸ் தான் எடுக்கணும், 500 ரூபாய் செலவும், 1000 ரூபாய். உண்மையிலே இல்லைங்க. நான் ஏசிக்கு சர்வீஸ் ஆள் நானே வச்சுனுங்க. ஒரு வண்டிக்கும் நான் சொல்லிடுவேன் கஸ்டமர்ட்ட, ஏசி பக்காவா பண்ணி தான் என் வண்டி எல்லாமே ஏசி பக்கா. ஒரு வண்டிக்கும் 10,000 இருந்து 20,000 உள்ள ஆகுது. அது ஏமாறாதீங்க. ஏசி பக்காவா இருக்கணும். அதுவும் பாத்துங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுங்க. எங்க எடுத்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீணா போக கூடாது. நல்லபடியா பாத்துடுங்க. என்ன மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வயசுல பெரியவங்க நிறைய பேர் இந்த பாக்குறீங்க, சின்னவங்களும் பாக்குறீங்க, பெரியவங்க தான் நிறைய பேர் பாக்குறீங்க. ஹிஸ்டரி நான் செக் பண்ணுவேன். 35 வயசுல இருந்து 60 வயசு உள்ள நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மதிச்சு பாக்குறது, என்ன பாக்குறவங்களுக்கு நன்றிங்க. நேரில் வந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு, இவ்வளவு நேரம் மதிச்சு பார்த்தவங்க நன்றிங்க.